ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி, உங்களை நோக்கி தான், நம்மை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. இதை முழுசா பேசுறதுக்கு எனக்கு நேரம் போதாது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை தேவப்பிள்ளை இந்த வெயில் காலத்தில் எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்காதா? எத்தனை நாள் பைக்கில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, நடந்து போகும்போது, சில அந்த வெயிலுடைய உச்சம் அப்படியே வேதனையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நிழல் கிடைக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்பா, அது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குல்ல. தேவப்பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய கரத்தின் நிழலினால நம்ம மறைக்கிறாரா. ஆமென். ஒரு சன்ஷேடு இருக்குது, அது கீழே நம்ம நிற்கும் போது அந்த நிழலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக நம்மளுக்கு இருக்குமானா, ஆண்டவுடைய கரத்தின் நிழல நம்ம இருப்போமானா நம்ம சாதாரணமாக இருப்போம். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவுடைய கரத்தின் நிழலில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால சங்கீதம் 91:1 சொல்லப்பட்டிருக்கோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவார். அல்லேலூயா. நீங்க சர்வ வல்லவரின் நிழலிலே இருக்கிறீங்க. அந்த நிழல் உங்களை பாதுகாக்கும், அந்த நிழல் உங்களை பராமரிக்கும், அந்த நிழல் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும். பயப்படாதீங்க தேவப்பிள்ளையில. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அந்த ஷேடாலும் கூட மறைந்து போகணும், நிழலெல்லாம் மறைந்து போயிடும். ஆனால் என் ஆண்டவர் கரத்தில் நீங்கள் அந்த நிழலில் இருப்பீங்கன்னா ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது. சங்கீதம் 17:9 கூட வாசிப்பேன். நான் சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்களேன், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகஞ்சருக்கும். உங்களை சுத்தில மக்கள் ஒடுக்கி கொண்டிருக்காங்களா? உங்களுக்கு பிராண பகஞ்சிருக்காங்களா? எப்படியாவது இவனை அழிக்கணும் பிரதர். சில சொல்லுவாங்களே, என்னை அழிக்கணுன்னே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. தேவப்பிள்ளையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உமது செட்டைகள் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர் செட்டைகளின் நிழலில் நீங்க இருக்கிற வரையிலும் ஒரு சத்துரு உங்க மேல கை போட முடியாது, ஒரு மனுஷர் உங்க மேல கை போட முடியாது, ஒரு வியாதி உங்களை தொட முடியாது, ஒரு பலவீனம் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நிழலில் இருக்கிறோம். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 57:1 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உன் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தேவப்பிள்ளையில் எத்தனை விக்கனங்கள் வந்தாலும், ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுல்ல, மனுஷரால் வர விக்கனங்கள் வருதா? பல விதமான விக்கனங்கள், தீங்குகள் உங்களுக்கு விரோதமாக வருதா? பயப்படாதீங்க. நீங்கள் அவர் கரத்தின் நிழலில் இருக்கிறீங்க. அந்த கரத்தில் நிழலில் இருக்கிறதுல ஒரு விக்கனம் அப்படின்னா ஒரு வியாதி, ஒரு தீங்கு, ஒரு எதிரான காரியம் உங்களை தொட முடியாது. எந்த சத்துருவும் உங்கள் மேலே கை போட முடியாது. ஆமே. நீங்கள் அவர் நிழலில் இருக்கிறீங்க. அந்த கரம் உங்களை பாதுகாக்கும். கண்மலையின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தாலே நம்மளை மூடி இருக்கிறாரா? நீங்கள் கண்மலையின் வெடிப்பில் இருக்கிறீங்க, அவர் கரத்தில் மூடப்பட்டிருக்கு. அப்போ சத்துருங்களை தொட முடியுமா? முதல்ல யாரத்தை தொட முடியும்? அவர் கரத்தை தொட்டுது தான் உங்களை தொட முடியும். அவர் கரத்தை தொடுவதற்கு எந்த சத்துருக்காத அதிகாரம் இருக்கா? ஒரு சத்துருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்கள் அவர் கரத்தை நிழலில் இருக்கிறீங்க, தைரியமாக போங்க. ஒரு சத்துருங்க மேலே கைப்பட முடியாது, எந்த தீங்கும் வராது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதரப்பா, உங்கள் கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து கொள்ளுகிற ஆண்டவர் அப்பா,
யார் யார் எப்படிப்பட்ட தீங்குகளை பார்த்து சத்துருவினுடைய ஆண்டவரே தாக்குதலை பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்க, இன்றிலிருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து உங்கள் கரத்திலே அந்த நிழலே மறைத்து இல்லை பாதுகாத்து கொள்ள முடியும் சொல்லிங்க. இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாள் என்று சொல்லிக்கிறப்பா. எல்லா விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் எல்லா மனுஷங்க சத்துருவின் கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.